ஒரு குட்டி ஸ்டோரியில் என் பண்ணலான்ட்டு நான் ஆசைப்பட்றேன். புது விதமான R15 தெரியுது, நல்லா இருக்கு. ஃபைனலாக நம்மளுடைய ஆர்சி as well as நம்மளுடைய இன்சூரன்ஸ். உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஸோ கைஸ், குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல், வெல்கம் டு கிரே மோட்டோ. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் vlog ஆஃப் நம்மளுடைய ஏற்காடு ரைட் vlog. ஏற்காடு ரைட் vlog எப்பயோ முடிஞ்சி, சரி இதை வச்சு என் பண்ணலாமேன்ட்டு இப்போ என் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து சேலமுக்கு தான் போயிட்டுருக்கோம் கைஸ். எதுக்காக சேலம் போயிட்டுருக்கோன்னா, ஓ மை காட், இதுதானே ரூட்டு. நாமக்கல்லேருந்து சேலம் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். எதுக்காக இப்போ நம்ம சேலம் போயிட்டுருக்கோன்னா, நம்மளுடைய ஆர்சி புக் வாங்கிட்டு போயிடலாமே. நம்மளுடைய வண்டி இங்கே தான் டெலிவரி எடுத்துருந்தேன் கைஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் vlog யார் யார் பார்த்தீங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே வண்டி எடுத்துருக்கோன்ட்டு. அதனால தான் சரி, கிட்டத்தட்ட 3 months ஆகிடுச்சு நம்மளுடைய வண்டி டெலிவரி எடுத்து. ஒன்றும் ஆர்சி புக் இல்லாமல் எப்படினால சரி ஆர்சி புக் ஒரே வாட்டி வாங்கிட்டு போயிடலாமேன்ட்டு இப்போ போயிட்டேன். நம்மளுடைய ஷோரூம் போயிட்டு அப்படியே ஆர்சி புக் வாங்கிட்டு போகணும் கைஸ். இருங்க, வண்டியில் பெட்ரோல் பிளிங்க் ஆகுது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஓ காட், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கைஸ். வண்டிக்கு பெட்ரோல் போட்ட அப்புறமா தான் கொஞ்சம் மனசுக்கே ஆறுதலாக இருக்குது. ஓகே, கிளம்பலாம் கைஸ். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நான் முன்னே சொல்லிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட சேலம்க்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 47 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். சேலம்க்கு இல்லை, அந்த யமா ஷோரூமுக்கு தான். 50 minutes போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. எக்ஸாக்டாக ஒரு 1 hour போய் ரீச் ஆகிடலாம். ஐயோ இருங்க கைஸ், நம்மளுடைய ஹெல்மெட் லாக்கர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, போட்டுக்கலாம். இன்னும் நம்மளுடைய சேலம்க்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். 44 கிலோமீட்டர்ஸ் 44 minutes போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்கும் ஹைவே. இதுவே நம்ம ஏற்காடுலாம் ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தாவே கிட்டத்தட்ட 10 minutesனு போட்டிருந்துருக்கோம். இது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகிருக்கு. ஆனால் ஏற்காடில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா. இது ஒன்று ஸ்ட்ரெயிட் ரோட். ஏற்காடில் வந்து கிட்டத்தட்ட நிறையா வளைவுகள் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம முன்னாடி ஒரு வெத்தலை மாலை இருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்க தெரில. நிறையா பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, என்னடா இவன் அதை பற்றி எதுவுமே பேசலையேன்னுட்டு. இப்போ பேசுகிறேன். நேற்று ஒரு 10 o'clock தான் வந்து ரீச் ஆகினேன் கைஸ். நான் உங்களுக்கு பெருசாக அங்கே டைமிங்கெல்லாம் சொல்லியிருந்துருக்க மாட்டேன். 10 o'clock வந்து ரீச் ஆகிட்ட அப்புறமா ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. சரி போய் படுத்துட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு 5 o'clock இல்லை 5 o'clock இல்லை, ஒரு 7 o'clock நினைக்கிறேன். 7 o'clock மேலே நாமக்கல்லில் வந்து ஒரு கோயில் ஃபேமஸ். என்ன கோயில்னால், இந்த ஹனுமான் டெம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹனுமான் டெம்பிள் நாமக்கல்லில் ஃபேமஸ்ஸு. இன்னும் என்னென்ன ஃபேமஸ் இருக்குன்னு எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வெளியில் நான் சொல்ல முடியும், ஓகேங்களா. 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த பெரிய கல் இருக்கும் நாமக்கல்லில், ஒரு சிக்னேச்சர் கல்லுன்னு நினைக்கிறேன். சிக்னேச்சர் கல்னால் ஒரு அடையாளம் மாதிரி, அந்த மாதிரி தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் 2 ஹனுமான் கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டோம். அந்த ஹனுமான் கோயிலுக்கு கொடுத்த மாலை தான் கைஸ் அந்த மாலை. சரி நிறைய மாலை கொடுத்தாங்க.
ஆனால் பர்சனலாக இந்த வெத்தலை மாலை நம்மளுக்கு ஏதோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நம்மளுடைய கிரேக்கு மாட்டலாமேன்ட்டு மாட்டிட்டேன் கைஸ். எப்படி இருக்குதுன்ட்டு உங்களை ஃப்ரண்ட் வியூ அப்புறமா காட்டுறேன், ஓகேங்களா? ஆனால் எதுக்காக நாமக்கலுக்கு போனனும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடைசி ரைடு ஒரு குட்டி ஸ்டோரியில் எண்ட் பண்ணலான்ட்டு நான் ஆசைப்பட்றேன், ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் போகாது, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. எப்படி டைட்டில்னால், ஒரு சிஸ்டர் இல்லாத பிரதர் இன்னொரு சிஸ்டரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி டைட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் நம்ம கூட எந்த சிஸ்டருமே நம்மளுக்கு பிறக்கலை அப்படின்னு கதை. இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே கதை தான், ஓகேங்களா? எதுவுமே பர்சனலாக எனக்கு நடந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சிஸ்டரில் ஒரு பிரதர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு பிரதர், அவனுக்கு ஓன் சிஸ்டர் கண்டிப்பாக இல்லைன்னா அவங்க வீட்டில் வந்து 2 பேர் தான், ஒரு பிரதர், அதுக்கப்புறமா இவன் வந்து அவனுக்கு கசின் சிஸ்டர் இருக்காங்க. எப்படி சித்தப்பா பையன் சித்தப்பா பொண்ணுங்க, அந்த மாதிரி கசின் சிஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அந்த கசின் சிஸ்டர்ஸ் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 90 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 70 to 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து அந்த சிஸ்டரை பார்க்குறதுக்கு வரான், ஓகேங்களா? அந்த சிஸ்டர் பார்க்கறதுக்கு வந்தப்போ அந்த சிஸ்டர் எவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லையா? ஆனால் அந்த சிஸ்டர் டைமே ஸ்பெண்ட் பண்ணல, அவங்ககிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஏதோ ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்க மாதிரி அப்படி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. டைமே ஸ்பெண்ட் பண்ணல. சரி, அந்த பையனும் டைரெக்டாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டோம். யார்கிட்ட? அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை, அவங்க மம்மிக்கிட்ட. இன்னும் நான் அந்த பொண்ணு பார்க்குறது தான் வந்தேன், ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்க மம்மிக்கிட்ட கேட்டிருந்தான். அவங்க மம்மி கொடுத்தாங்க பாரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு. ஓய்யோயோயோயோ, பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன். கேட்டால் சொசைட்டி கெட்டு போயிட்டுருக்குது, காலம் கெட்டு போயிட்டுருக்குது கண்ணன் மாதிரி கொஞ்சம் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. காலம் கெட்டு போயிட்டுருக்கு, அதனால தான் நாங்கள் எந்த பாய்ஸ் கூடமே பேச வைக்க மாட்டோம் என்னுடைய பொண்ணுங்களை, ஓகேங்களா? இது யார் சொல்லியிருந்தேன்னா அவங்களோட டேடி, மீன்ஸ் சித்தப்பா, அந்த பையனோட சித்தப்பா இப்படி சொல்லியிருந்து, நான் எந்த பொண்ணுக்கிட்டுமே எந்த பையன்கிட்டுமே என்னோடய பொண்ணெல்லாம் பேச வைக்க மாட்டேன், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவனோட அண்ணனா மீன்ஸ் அந்த பையன் வந்தான் பார்த்தீங்களா, ஒரு 70 to 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்கு வந்தவன் எப்படி மனசு உடஞ்சி போயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். டைரெக்டாக அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட அவன் தங்கச்சிக்கிட்ட கேட்டுட்டான், என்னம்மா உங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசக்கூட மாட்டியா, நான் உனக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன்ட்டு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் இல்லைண்ணா, எங்கள் அப்பா அம்மாலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, எந்த பாய்ஸ் கூடமே பேசக்கூடாதுன்ட்டு. சரி, பாய்ஸ் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஓகே. என்னோடய ரிலேஷன்ஷிப் என்ன, ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் அவங்களோட ஃபேமிலி என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு பாய்ஸ் அண்ட் ஒரு பாய்ஸ் இல்லை, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் தான். அதான் டைட்டிலே நம்ம வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஒரு அண்ணன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க விட மாட்டாங்களாம். அந்த பொண்ணு கூட உண்மையாக சொல்லணும்னா அந்த பொண்ணு கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தா, ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தான் கைஸ். ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தா, கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கே போயிட்டான். அதுக்கப்புறமா சரி, ரொம்ப இதாக தான் போச்சு, வியர்டாக தான் போச்சு. அதனால தான் சரி எல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் தான். ஏன்னா அப்போ அந்த அம்மா கூட இங்கே உங்களுக்கு டவுட் வரும். அந்த சித்தின்னு ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து யார்? எங்கள் அம்மாவோட தங்கச்சி கைஸ். இது உண்மையிலே எல்லாம்
ஒரு ஸ்டோரி தான், எதுவுமே ரியாலிட்டி இல்லை, புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு ஸ்டோரி தான், கம்ப்ளீட் ஸ்டோரி தான், இது எதுவுமே ரியாலிட்டி இல்லை. அவங்க கூட என்னை புரிஞ்சிக்கல. மீன்ஸ் எப்படி சொல்கிறது, சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும், மேக்ஸிமம் சப்போர்ட் அவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அவங்க தான் இது பண்ணிக்கினாங்க. மேக்ஸிமம் அந்த சித்தப்பாக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு இன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிறாங்க. இன்கம்ஃபர்ட்டாக எப்படி சொன்னேன்னா, நான் இந்த மாதிரி எனக்கே பிடிக்கலண்ணா, ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறனால தான் நான் உங்ககிட்ட பேசலை, அவங்க எனக்கு எங்கள் அப்பாக்கே அம்மா கிட்ட இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா. உண்மையிலே அதே என் சொந்த சிஸ்டராக இருந்திருந்தா சத்தியமாக கைஸ் என்ன பண்ணியிருப்பேன்ட்டு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி எல்லாம் நம்ம நேரம்தான், எதுக்காக வந்தோன்ட்டு அந்த பையனுக்கு முடியாமல் ஒரே தான் யாருக்குமே சொல்லாமல் இப்போ கிளம்பிட்டுருக்காங்க கைஸ். கிளம்பி போயிட்டோம், அவ்வளோதான். இதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, அந்த பையனை வந்து அந்த சித்தப்பா சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க புரிஞ்சிக்கல. இத்தனை வருஷம் அவங்க கூட பழகிருக்காங்க, அப்பயும் ஒன்று புரிஞ்சிக்காம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த பையனுக்கு என்ன ரிலேட் ஆச்சுன்னா, என்ன கஷ்டமாக போச்சுன்னா, இந்த என்னது காலம் கெட்டு போயிருக்கு, காலம் கெட்டு போயிருக்குன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ அத்தனை வருஷம் அந்த பையன் கூட இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நார்மலாக சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ திடீர்னு காலம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமே. சரி, அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் எப்படின்னா ட்ரீட் பண்ணிட்டோம், அந்த பையனுக்கு எதுக்காக அப்படின்ட்டு அந்த பையன் ஃப்ரீயாக விட்டுட்டான். ஒன்றும் அந்த பையன் கூட மேக்ஸிமம் அந்த பொண்ணுக்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரியால் உங்களுடைய ஒப்பீனியன் மாத்திரம் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெசன்ட் சொசைட்டி அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய அப்படி மீன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அந்த பையனை புரிஞ்சிக்கல பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வண்டி வந்து நான் நாமக்கலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறது. நேற்றெல்லாம் எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாமே ஓட்டி பார்த்தாங்க, என்னோடய பாப்பா எல்லாருமே ஓட்டி பார்த்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கிளிப்பிங்கெல்லாம் இருக்குது, நான் சென்டரில் ஆட் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட வண்டி இன்னொருத்தன் ஓட்டி அந்த வீடியோ நம்ம எடுக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ அதிசயமாக இருக்குது இல்லையா. ஏன்னா பெருசாக நம்மளுக்கு யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்மளே தான் எல்லாமே பார்த்துக்கணும். அதனால தான் இன்னொருத்தங்களை நம்மளுடைய வண்டி மேலே உக்காந்துக்குன்னு நம்ம அவங்கள வீடியோ எடுத்து கொடுக்குறது என்ன ஒரு மூமெண்ட். சத்தியமாக யாருக்குமே அந்த மூமெண்ட் வராது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours என்னோடய வண்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி. சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட், நல்லா தான் இருந்துச்சு. பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோம். இந்த வியூ எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றி முற்றி மொத்தமே மவுண்டன்ஸ் தான் கைஸ். உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு வேற மாதிரி ஃபீல் கிடைக்கிது இல்லையா. உங்களுக்கு கோப்ரோவில் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் ரியலில் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கைஸ். ஏன்னா கோப்ரோ வந்து ஒரு கேமரா, நம்மளது வந்து ஒரு ரியல் லைஃப் மாதிரி பார்ப்போம், ரியல் விஷன் மாதிரி பார்ப்போம். அதனால தான் கைஸ். அதான் இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது நான் நேற்று பார்த்த ஒரு சின்ன கதை தான், அவ்வளோதான். ஓகேங்களா. இது இன்னும் என்னோடய பர்சனல் ஸ்டோரி நான் எடுத்து இங்கே சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு கதையாகவே எடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இங்கே யாரோடைய தப்பு
இல்லை காலம் கெட்டு போச்சு, இல்லை அந்த பையனை புரிஞ்சுக்கினாங்களா இல்லையான்ட்டு. ஓகேங்களா, அப்படியே இன்னொரு கமெண்ட்டும் மறக்காமல் போட்டுவிட்டு போங்க. நம்மளுடைய அடுத்த ரைடு வந்து நம்ம சோலோவாகவே பண்ணலாமா இல்லைன்னா குரூப் ரைடு பண்ணலாமா இல்லையான்ட்டு. ஏன்னா சோலோ ரைடு பண்ணால் நான் ஒருத்தன் தான் பார்க்க முடியும். நீங்கள்லாம் மேக்ஸிமம் உங்களுடைய கிரே மோட்டோ மட்டும்தான் சோலோ ரைடில் வரும், வேறு யாருமே வரமாட்டாங்க. அதே குரூப் ரைட்ஸ்னால் என்னுடைய பார்ட்னர், கோ ரைடர் எல்லாருமே வருவாங்க. உங்களுடைய கமெண்ட் உங்கள்கிட்ட விட்டுட்டேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நான் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா உங்களை நம்பி நான் வந்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ஒரு படியாக நம்ம மேலே போக வேண்டியதான், அதை பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்மளுடைய வண்டி டெலிவரி இடத்துக்கே வந்தாச்சு. யமஹா கிட்டே வந்தாச்சு கைஸ். இப்போ போயிட்டு நம்மளுடைய புக் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசாக இந்த பக்கம்லாம் வரமாட்டோம். ஒரு வேளை வந்தாலும் திரும்ப இந்த சைடில் வரமாட்டோம் தான் நான் நினைக்கிறேன். வந்தால் வருவோம், வரலாம் இல்லை. சரி வந்துட்டோம், வாங்கிட்டு போயிடலாமேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். இருங்க ஒரே வாட்டி ஆர்சி புக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க கைஸ், நம்மளுடைய வண்டி சேம் வண்டி தான் அங்கே நின்றுட்டுருக்கு. சேம் இன்டென்சிட்டி ஒயிட். ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இருங்க கைஸ், ஒரே வாட்டி வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வண்டி ஏதோ புது விதமான R15 மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது. இது ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ப்ரோ V4 தானே இது கூட? புது வெர்ஷன். ஓகே. ஃபைனலாக நம்மளுடைய ஆர்சி as well as நம்மளுடைய இன்சூரன்ஸ் எல்லாமே வெற்றிகரமாக கிடச்சிருச்சு. இருங்க உங்கள் மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்மளுடைய ஆர்சி வாங்கியாச்சு. ஆர்சி கூட நம்மளுடைய இன்சூரன்ஸும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய வண்டிக்கு எல்லாம் ப்ராப்பரான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, லைசன்ஸ், ஆர்சி, அடுத்தது இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது கைஸ். இன்னும் நம்ம எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம், எல்லாமே லீகலாக இருக்குது இல்லையா. ஆனால் எனக்கு முன்னே உறுத்திட்டு இருந்துச்சு, நான் இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆர்சியில், இன்சூரன்ஸில், லைசன்ஸ் வச்சுன்னு எப்படா ட்ராவல் பண்ணுறோம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், போய் வாங்கிட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் நான் அப்போ யோசிக்கலை, டோட்டலி ரைடு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால பெருசாக இது மேலே நான் யோசிக்கலை. நம்மளும் எந்த விதமான போலீஸ்காரங்க நாங்கள் யாருமே பிடிக்கல, இப்போ வெளியும் பிடிக்கல, இதுக்கப்புறமா பிடிக்க மாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிடுச்சு இல்லையா, அதனால தான். எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் யாருமே நம்மளும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக ப்ராப்பராக இல்லை, ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும், போதும் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம் கைஸ். எதுக்காக கிருஷ்ணகிரிக்கு போயிட்டுருக்கோன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கும், அப்புறமா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் யாருக்குன்ட்டு உங்களுக்கு அடுத்த விலாகில் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சுட்டு தான் நம்மளுடைய ஊருக்கு போய் ஆகணும். பார்க்கலாம். இப்போ டைம் எவ்வளோன்னா ஆல்மோஸ்ட் 10 ஆகிடுச்சு. இன்னும் கிருஷ்ணகிரிக்கு எக்ஸாக்டாக 118 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஒரு 2 ஹவர்ஸில் போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. நம்ம ஹைவே கிடச்சாவே நம்ம பறக்க தூடிக்குது, அந்த மாதிரி பறந்துன்னு போயிடும் கைஸ். ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒரு வண்டி நோட் பண்ண கைஸ், உண்மையிலே வேற மாதிரி வண்டி தான். R15 இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. என்ன வண்டினா R15 வெர்ஷன் 4 தான் அது கூட. ஆனால் கலர் ரெட் கலர் பார்க்குறதுக்கே அப்படைசிங்காக ஒரு வெறித்தனமான வண்டி மாதிரி இருந்துச்சு கைஸ். ஒரு மான்ஸ்டர் லுக் எனக்கே கொடுத்துச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் இருக்குது, நான் எடுத்திருக்கேன்.
போய் அந்த கிளிப்பிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. நான் வண்டி வந்து ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆனப்போ அந்த வண்டி தான் என் கண்ணுக்கே பட்டுச்சு. அதனால தான் அப்பே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுடைய இன்டென்சிட்டி ஒயிட் 2 வண்டி இருக்குது கைஸ் அங்கே அந்த ஷோரூமில். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படிரா நம்ம வண்டியே 2 வண்டி இருக்குது, இந்த வண்டி விட்டுட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாமா நான் நினச்சேன். அது முடியாத காரணம் தான். ஏன்னா நம்மளுடைய வண்டி நம்மக்கிட்டே இருக்கணும் கைஸ், யாருக்குமே போக வேணாம். ஏன்னா இதுதான் நம்மளோட சொந்த வண்டி, அது முதல் வண்டி நம்மக்கிட்டே இருக்கட்டும் கைஸ். கிருஷ்ணகிரிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்னடா இப்போ தான் சேலம் சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே எப்படா கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டேன்னா என்னாலே நம்ப முடியாது கைஸ். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர்ஸ் 1.5 ஹவர்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் பவர் ஆஃப் மியூசிக் கைஸ். மியூசிக் போட்டனோ இல்லையோ ஒரு 1.5 மணி நேரம் சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல் அப்படி கூப்பிட்டு போயிடுச்சு. உண்மையிலே மியூசிக் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணவன் ரைடிங் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சரி எந்த விலாகுமே பண்ணலை கைஸ். நானே இப்போ தான் நம்மளுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு கைஸ். இது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போ நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எக்ஸாம்பிள் காய்கறி ஆகட்டும், அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம், நெய் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க கைஸ். அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். அந்த ப்ராடக்ட் நம்ம பேக் பேக்கில் போடலான்னு ஓப்பன் பண்ணால் அவங்க கொடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழம், அப்புறமா சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். இந்த பருப்பு அரிசி எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. என்ன கொடுமையோ தெரில. நம்ம எதுக்காக போயிருக்கோம், அவங்க எதுக்காக நம்ம ட்ரீட் பண்ணுறாங்கன்னு, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு ஒன்றுமே சுத்தமாக புரியல. சரி விடுங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை தானே. எல்லாம் நம்ம பசங்க தானே சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு ஆசை. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் ஏற்காடு ரைட் வித் ஹாப்பி மூட்.